இந்த வருஷம் முடிய போகுதுங்க. இந்த வருஷம் சிறப்பாக நடந்தது என்னன்னு தெரியுங்களா? நகை விலை நல்லா கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறுனது தாங்க இந்த வருஷம் சிறப்பாக நடந்தது. உண்மையா இல்லைங்களா? நகை நல்லா விலைக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு. அதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க, நகை எவ்வளோ ஏறினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மிடில் ஃபேமிலி இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அது பெண் குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நகை ஏறினப்ப அவங்களுக்கு தான் பகீரும், ஐயோ கடவுளே நகை லட்சத்துக்கு வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் நகை வந்து சிறப்பாக ஏறிடுச்சு. அதே உடிக்கு இந்த வருஷம் சிறப்பாக இன்னொன்று நடந்தது. என்ன தெரியுங்களா? எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. இது இந்த வருஷம் சரியாக அதுவும் நல்லா சிறப்பாக நடந்துருச்சு இந்த வருஷம். ஆனால் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், இந்த வருஷம் ஏதாவது கடனை கட்டுனீங்களா? கட்டணும். எங்கே கட்டணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏதாவது நகை வாங்கினீங்களா? எங்கே வாங்கணும்? அது நகை விற்கிற ரேட்டுக்கு நாமளாவது நகை வாங்கிறதாவது அப்படிம்பாங்க. ஏதாவது பூமி கீமி வாங்கி ஏதாவது வீடு வாசல் ஏதாவது ஏங்க கம்முனாது இருங்க, வயிற்றுச்சல் கொட்டாதீங்க அப்படிதான் நிறையா பேர் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? என் மனசில் இருக்கிற கருத்துக்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். உண்மையா பொய்யா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கான எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா 25வது வருஷம் சிறப்புன்னு சொல்லவே மாட்டேன் நான். உங்களுக்கு எப்படி 25வது வருடம் முடிய போகுது? சூப்பராக எப்படி இருக்குதுங்கிறத, எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.